ஸோ எல்லாருமே இங்கேயே நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூரியன் வந்துருச்சு போலாங்க. ட்ரக்கிங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒரு வண்டி எத்தனை பேர்? வண்டிக்கு 6 பேர். எப்படி நீங்க போய் 7 பேர் இருக்கீங்க? ஆமா, 10 பேர் வேண்டியதான். டீ கேட்டா அதுக்கு நொன்னா பேசிட்டு இருக்கா. டீ கொடுக்கணும்ல. வண்டிக்கே வந்து 6 பேர் தானாங்க. மேல போயிட்டு தான் நசி போயிட்டு அப்படி பண்ண போலாம். 1 2 தான். இங்க வந்துட்டு நான் மொத்தமா ஒரு அவங்க 7 8 9 பேர் இருக்கு. இப்போ நாங்க தான் 2 ஜிப்ல வந்து பிரிஞ்சு போறோங்க. இங்க இந்த ஃபுல்லா இதாங்க. இந்த டென்ட்ல தான் ஃபுல்லா நாங்க தங்கி இருந்தது. பயங்கரம். காலையில 2 மணிக்கு எந்திரிச்சிட்டாங்க. அதுக்கு நான் எப்ப தூங்கினா 12 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வீடியோ மட்டும் எடிட் பண்ணி பார்த்தேன். எனக்கு சுத்தமா டவர் கிடைக்கலையா, அதனால வந்துட்டு ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேங்க. தூங்கிட்டு திரும்பி 2:30 எந்திரிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு ரெடியான. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே இருங்க, நான் என்ன பண்றேன்னு பார்த்து. ஸோ மொத்தமா 9 பேர், எங்க விஷயத்துக்கு 6 பேருனால ஃபர்ஸ்ட் ட்ரிப் மட்டும் ஒரு 6 பேர் போறாங்க. நானும் என் பேர் மனோஜ் எல்லாமே இங்க லேட் ஆகிருக்கூடாது. லேட் ஆகினா அவருக்கு 500 ரூபா கொடுக்கணும். அவர் சொன்ன டைமுக்கு நான் அடுத்த அவர் புக் பண்ணிட்டு வரணும். மனோஜனா 3 பேர் இருக்காங்க, 6 பேர் போயிட்டு இங்க 3 6 பேர் கடை அடுத்த ஜீப்ல கட்ட 3 பேர் இருக்கு ப்ரோ. 6 பேர் கரெக்டா 6 பேர் கடை இருக்கும். வந்துரும் அவங்க கரெக்டா டைமிங். பைசா வேணும்னா பைசா கட்ட கூப்பிடுறாங்க. வந்து வண்டி வந்துருச்சுங்க. ரொம்ப நேரங்க எனக்கு தெரிஞ்சு சன்ரைஸ் பாப்பானே சந்தேகமா முன்னாடி யார் யார் கேட்க முன்னாடி எரிக்கலாம். குளிர் காய்ஸ் நல்லா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மணி என்ன ப்ரோ ஆகுது? மணி கரெக்டா ஒரு 5 4:30 எல்லாத்தையும் சொல்லிட்டு 5:20 அனுப்பிடுறாங்க. சன்ரைஸ் இருக்குமா தெரியல. 5 மணிக்கு தான் வரும்னு சொன்னாங்க. நம்மதான் 4:30 எழுதிட்டு பண்றது. அண்ணன் கேட்டுருங்க. அந்த பேக்ல காசு வச்சிருக்காங்க, அதனாலதான் கூட வச்சிருக்காரு போல. 1700 ரூபா காசுல அதுலதான் வச்சிருக்காரு. நிமிஷம் எடுத்துட்டு வாடிடணும். இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம பக்கால என்ன சொன்ன முன்னாடி போயிட்டாங்க. இந்த வண்டியில வந்துட்டு இ பாஸ் எடுத்துட்டா எல்லாருமே இந்த முக்கியம் உட்காந்து ஓட்டுனாங்க. எல்லாரும் அடைச்சு உட்கார்ந்து இருந்தாங்க. வேற பக்தி பரவசமா வந்திருக்காரு. சின்ன பிள்ளை வந்தாங்க. அவங்க வெயிட் பண்றாங்க. ஆளுக்கு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அவங்க போய் ஏதோ இடையில இ பாஸ் வேற வண்டியில எடுப்பாங்க போலாங்க. அங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி உள்ள விட. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் தான் ஒரு வண்டி. ஸோ அடுத்த நாள் தான் அந்த மறுபடியும் அந்த ட்ரிப் பாஸ் எடுத்துட்டு தான் போவாங்க போல. நமக்கு முன்னாடி ஒரு 6 பேர் போயிட்டாங்க. அதுலயே நம்ம அஜயபுரம் போயிட்டாரு. ஸோ நானும் மனோஜ் மாப்பிள்ளையும் பின்னாடி எடுத்துருக்காரு. மொத்தமா போயிட்டு இருக்கோம். சரி என்ன ஏன்னு அங்க போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். கிளம்பிட்டு வாங்க. எவ்வளவு நேரத்துல போய் ரீச் ஆகும் எல்லாம் போன் பேசிட்டு இருக்காங்க. போன் பேசி அப்ப எவ்வளவு நேரத்துல போவாங்க? யாரு நைட் ஒன்னா போகுது. யாரா கூட்டு வந்தாங்க. மொத்தமா 12 பேர் ஏத்திட்டு வந்தாங்க. ஸ்டோரி கீழே ஒரு ரொட்டி என்னன்னா 6 பேர்த்த பிரிச்சுட்டாங்க மொத்தமா. சோ நம்ம இங்க
இந்த 3 பேர் பின்னா இருக்கு 2 பேர். நம்ம எல்லாம் வந்து ஒரே டீமா தான் வந்தீங்க. சோ நம்ம 6 பேர் தனியா பிரிச்சுட்டு அங்க கப்பிள்ஸ் இருந்தாங்க, அவங்க தனியா போறாங்க. எத்தனை மணிக்கு தான் அவங்க எடுப்பாங்கன்னு தெரியல. எத்தனை மணிக்கு? 6 ஒருத்தன் மட்டும் இங்க போயிடலாம். சரி, இவங்க 3 பேர் வந்து திருநெல்வேலி பைக்ல வந்திருக்காங்க. பின்னா இருக்க 2 பேருமே கோயம்புத்தூர் நம்மள மாதிரி தாங்க வந்திருக்காங்க. அவங்களும் மாப்பிள்ள வணக்கம். அவங்க இன்னும் போல இங்கதான் நிக்கிறாங்க. மனோஜ் மாப்பிள்ள அவங்க இன்னும் போல இங்கதான் நிக்கிறாங்க. அங்க எஜ்ஜில் நின்று இருந்தாங்க உள்ள. ஓகே இருங்க, அவங்க வண்டி எடுத்துக்கு அப்புறம் என்னன்னு கண்டினியூ பண்றேன். ஸ்டோர் அப்படியே நம்ம மேலே வந்துட்டாங்க. எவ்வளோ வண்டி பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட நேற்று நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம கூட வந்துட்டு ட்ரெக்கிங் போகிற ஒரு அண்ணன் வந்து சொன்னாங்க, கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டுமே 300 ஜீப்பு மேலே போதாங்க, புக்கிங் பண்ணியிருக்காங்களாம். 300 ஜீப்புனா ஒரு ஜீப்புக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஜீப்புக்கு ஆகிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர்கிட்ட போவாங்க. வேற மாதிரிங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் மிஸ் பண்ணிடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமல் எல்லாத்தையுமே கீழே இறக்கி விட்டாங்க. கீழே இறக்கி விட்டு அப்படி நடந்து போக வைக்கிறாங்க எல்லாத்தையும். நம்ம கூட வந்தாங்க வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கீழே லேட்டு, நம்ம அங்கே கிளம்பும் போதே வந்துட்டு 1/2 hour தான் இருந்துச்சு. 10 கிலோமீட்டர் சரியான, அது ஆஃப் ரோடிங்க ஃபுல்லாகவே. எப்படியோ நம்மளை ஒரு வழியை மேலே கூட்டு வந்துட்டாங்க அந்த அண்ணன் வந்துட்டு. அந்த அண்ணன் வந்து அப்படியே சொன்னாங்க, தம்பி கரெக்டாக 6:30 வந்து சன்ரைஸ் வரும்ப்பா, இப்போ வந்து மணி கரெக்டாக 6 மணி, கரெக்டாக நான் வந்துட்டு 1/2 மணி நேரத்துக்கு மேலே வந்து விட்டுட்டேன், எதுவும் பயப்படாங்கன்னு சொல்லி சொன்னார். ஸோ அதே மாதிரி வந்து மேலே வந்துட்டார். ஏன்னா சில பேர்த்தெல்லாம் வந்துட்டு முன்னாடி இறக்கி விட்டாங்க, நம்மளை வந்துட்டு அந்த அண்ணன் கரெக்டாக அந்த பக்கத்தில் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் போய்ட்டு இறக்கி வரும்னு சொன்னாங்களா. ஸோ அப்படியே மேலே போயிட்டு இருக்குங்க. பாருங்க எவ்வளோ தூரம் பாருங்க. நானும் பயந்துக்கிட்டே வந்தேங்க. அங்கேருந்து கீழே அவங்க எப்போ போவாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டே வந்தேன். கீழே இங்கிட்டு தான் போகிறாங்க எல்லாரும், அந்த அங்கே தான் போகிறாங்க, இங்கே தான் எங்கே போகிறாங்க. ஸோ அட்லாஸ்ட் நம்ம வந்து ரீச் ஆகிட்டோங்க. எப்படியோ கரெக்டாக வந்து இறக்கிட்டோம். இன்னும் சன் வரல. மாப்பிள்ள வாங்க, டக்குன்னு வாங்க. ஸோ வந்து கரெக்டான டயத்தில் இறக்கி விட்டுருக்காரு. இன்னும் சூரியன் வந்து வரலைங்க. பயங்கரம். அவர் டிரைவர் அண்ணா போட்டு திருப்புன்னு இருப்பார். நாங்கள் தாங்க கடைசி ஜீப்பு. நாங்கள் வந்ததாங்க கடைசி ஜீப்பு. எங்களுக்கு முன்னாடி எல்லா ஜீப்பும் வந்துருச்சு. நல்லா அண்ணா நம்மளை வந்து மேலே வந்து இறக்கி விட்ருக்காரு. சில பேர்ல கீழே இறக்கி விட்ருக்காங்க. பயங்கரம். ஸோ போகிற வழி எல்லாமே சும்மா வேற மாதிரி இருக்குங்க. இங்கே எங்க மேலே போய் தாங்க இருக்கு. ஸோ எல்லாருமே இங்கேயே நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூரியன் வந்துருச்சு போலாங்க. என்னது இது? திருவிழா
திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? கடல் மாதிரி இருக்குங்க. அங்க ஒரு புலி வேற மாதிரி இருக்கு. பயங்கரங்க பயங்கரம். முன்னாடி போயிடலாம் பைக்கு ஓடுறா. நம்ம பசங்க எல்லாரும் முன்னாடி இருக்காங்க. நம்ம ஒரு 6 பேர் தான் இங்க இருக்கோம். எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. அது திட்டுது. நாங்க 2 பேரும் மட்டும் நானும் மாப்பிள்ளை மட்டும் முன்னாடி வந்தாங்க. மத்தவங்க பின்னாடி வந்து இவ்வளவு பேரு இங்க இருக்காங்க. எதிர்பார்க்கவே மொத்தமா அங்க மேல வந்து 300 ஜீப் வந்துச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேத்துக்கு மேல இருக்காங்க. வேற மாதிரி விக்கி கால் பண்ணி அவ்வளவுதான். இந்த எஜ்ஜு தானே அப்படியே அப்படியே பாட்டு இறங்கிடுச்சு அவரு. சூரியன் வரலைங்க மேல. முன்னாடி பார்க்க பயங்கரமா இருக்குது. ஆனா என்ன நம்ம கொஞ்சம் உள்ள போய் வீடியோ எடுத்துக்கலாமா மச்சானே? மச்சானே கொஞ்சம் அப்படின்னா ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கலாம்.
நம்ம பசங்க எல்லாம் இங்கதாங்க இருக்காங்க. மாப்பிள்ளை கிளம்பி போயிட்டாரு. யாரு? என்னன்னா மனோஜ் கீழே போயிட்டு நீ கவிதைகளா கனவுகளா நானும் என்ன பாத்தேன் அதுக்கு போக்கஸ் ஆகுதுல. இருங்க நான் அப்படியே காட்டுற பாருங்க. இங்க பாருங்க வேற மாதிரி தெரியுதுங்க. ஆனா இன்னும் சன்ரைஸ் வந்து மேல வரல. ஸோ இப்போ க்ளவுடு எல்லாம் ஃபுல்லா இருக்கனால மேல இன்னும் வரல. கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க மேலே வருது. ஸோ நான் நிறையா யூடியூப்பில் பார்த்தேங்க, இந்த மாதிரி யாருமே ஒரு வியூ போடலை. ஸோ உங்களுக்காக வந்துட்டு எவ்வளவோ கடந்து வந்திருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சூரியன் மேலே வருதுங்க. ஃபுல்லாக மிஸ்ட் ஆயிடுச்சுங்க, பயங்கரம். இங்கே பாருங்க எவ்வளோ மிஸ்ட்டு வருங்க. இதில் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளோ மிஸ்ட்டு வருமானு. நல்ல வேலை சூரியன் மேலே வருதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேலே. அப்படியே அந்த வியூவை பாருங்களேன். அப்படியே ஒரு 5 நிமிஷம் இங்கே நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியுமாங்க. ஸோ எனக்கு தெரிகிற வியூ வந்து உங்களுக்கு இதில் தெரியுதான்னு தெரியல. எனக்கு வந்து இதில் பயங்கரமாக தெரியுதுங்க. ஃபுல் க்ளவுட் ஆயிடுச்சுங்க, ஃபுல்லாகவே மிஸ்ட் ஆயிடுச்சு. சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க மேலே வருது. ஆனால் நீங்கள் இந்த கேமரா வீடியோவில் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஸ்லோவாக வர மாதிரி தெரியும். பட் நிறையா நான் நேரில் நின்று பார்க்கும்போது எனக்கு வந்து எப்படி தெரியுமா, இங்கே வருங்க நான் நேரில் இருந்து பார்க்குறேன், பயங்கர ஃபாஸ்ட்டாக வருது மேலே சூரியன். ஃபுல் க்ளவுடுங்க. அந்த ஒரு டாட் எப்படி தெரியுது பார்த்தீங்களா, வந்துருச்சுங்க. ஃபுல்லாக மேலே வராருங்க, பயங்கரம் மேலே வந்துருச்சுங்க. வாவ், வேற மாதிரி இருக்குங்க. ஸோ இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம நேற்று தான் எனக்கு இதில் பார்த்தே அதுக்கு வருது. நேற்று வந்து நம்ம சன்செட் பார்க்க போனோம்ல, சன்செட் சுத்தமாக பார்க்கல. அதுக்கு ஈட இணையாயிடுச்சுங்க. இது வேற மாதிரி இருக்குங்க. இருங்க ஸ்டோரி நான் இந்த பக்கம் இருந்து காட்டுறேன். ஸோ அந்த பக்கம் வந்து ஒரு அண்ணன் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்களா. ஸோ அதனால் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டலாங்க. ஃபுல்லாக சன் மேலே வந்துருச்சுங்க. ஸோ இந்த பக்கத்தில் இருக்க மலைக்கும் இந்த ரைட் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலைக்கும் சன்ரைஸ் எப்படி தெரியுது பார்த்தீங்களா, வேற மாதிரி இருக்குங்க. ஸோ மறக்காமல் நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸுகளோட வர மாதிரி இருந்தால் கொழுக்குமலை விசிட் பண்ணி பாருங்கள், பயங்கரமாக இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு டென்ட்டாக ஸ்டே பண்ணுங்கள். நாங்கள் ஸ்டே பண்ண மாதிரி வேணாம். ஸோ ஃபுல்லாகவே கடலாக இருக்கா. இது பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, ஒரு நடு கடலில் போட்டில் நின்றுட்டு சுற்றி பார்த்தா எங்கெங்கே அங்கங்கே ஒரு பாறை திறமை இருக்குல்ல, அந்த காற்றடிக்கிறதுக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வேற மாதிரி இருக்குங்க. சும்மா ஒரு வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. எல்லா மிஸ்ட்டுமே வந்து அந்த மலையில் மோதி அப்படியே சைடில் போகுதுங்க. அந்த பார்த்தீங்களா அங்கே பார்த்தீங்களேன், சைடில் அப்படியே மோதி அந்த மலையிலேருந்து அப்படியே ஒரு கவர் ஆகி போய்கிட்டு இருக்கு. வேற மாதிரி இருக்குங்க. ஸோ இருங்க ஒரு ஃபோட்டோ ஒன்று கேட்குறாருங்க, எடுத்து கொடுத்துட்டு வந்துடலாம். அப்படியே கேமரா ஃபேஸ் பார்த்தா மாதிரி ஃபேஸ் பார்த்தா மாதிரி கேமரா ஓகே ப்ரோ. கேமரா நில்லு போ, ஸ்டோரி போடுறேன். ரெண்டு ஃபோட்டோ எடுக்கிறோம். ஃபஸ்ட்டாக வீடியோ எடுத்துக்கலாங்க. இல்லைங்க அங்கே ஒருத்தவங்க அப்படி தான் சொன்னாங்க, சரி ஃபோட்டோ எடுக்கிற வீடியோ அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ அதனால தான் நம்ம இங்கிட்டு வந்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு அண்ணன் வந்து கேட்டாங்க, சரி விடுங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, நான் வந்த பக்கம் வந்துடலாங்க. ஸோ இங்கேருந்து பாருங்களேன், உண்மையிலேங்க நான் இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இங்கே ஒரு டென்ட்டு மேலே இங்கே மேலேயே வந்துட்டு டென்ட்டெல்லாம் போட்டாங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம வந்துட்டு இங்கேயே ஸ்டே பண்ணியிருந்துக்கலாம். ஆனால் என்னென்னா இங்கே வந்துட்டு அதிகமாக அனிமல்ஸ் வரனால இங்கே வந்துட்டு மேலே டென்ட்டு போட மாட்டாங்க. இங்கேனக்குள்ள தாங்க எங்கன்னா பக்கத்தில் ஜாக்வார் அந்த ஸோ அந்த அந்த ஸ்டோன் வந்து இங்கே கூட இருக்குன்னு சொன்னாங்க. அதை நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ இங்கேருந்து பாருங்களேன் ஃபுல்லாக அப்படியே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வேற மாதிரி இருக்குல்லங்க.
நல்ல வேலைங்க டைமிங்க்கு அந்த அண்ணன் வந்து மேலே கூப்பிட்டு வந்தார். இல்லைன்னா அப்புறம் அவ்வளோதான், நம்ம இந்த இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்போம். நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு இடத்த மிஸ் பண்ணியிருப்போம், ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம். ஸோ இங்கிட்டு பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக நிற்கிறாங்க. அதான் நம்ம வந்து நடுவில் நம்ம வந்து எதில் நிற்கிறோம், அது இந்த பக்கம் ஃபுல்லாக நிற்கிறாங்க, இந்த பக்கமும் ஃபுல்லாக நிற்கிறாங்க ஆளு. ஸோ இந்த கடைசி ஊர்லையுமே ஃபுல்லாக கடல் மாதிரி தாங்க இருக்குங்க, மேகம் மாதிரியே தெரியல. சத்தியமாகவே இது மேகம் சொன்னால் என்னால் நம்பவே முடியலைங்க. என்ன சொல்கிறேன்னே தெரியல. இங்கே பாருங்களேன், சூரியன் வந்துட்டு இப்போ ஃபுல்லாக வந்துட்டு சென்றாய் வந்துச்சா, நம்ம அந்த மலைக்கு சைடில் நிற்கிறோம். அந்த மலை மேலே எப்படி அந்த மிஸ்ட் வந்து எப்படி உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, பயங்கரங்க. அங்கே கீழே வேற மாதிரி நிற்கிறாங்க. அதுவும் செடிக்க வந்தாங்க, சோழி முடிஞ்சு. அவ்வளோதான் கஷ்டம். அப்படியே இந்த இடத்துல வந்து அப்படியே கிளம்பி போவாங்க. அதே ப்ரோ தான் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இருங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துடலாங்க. நீங்கள் அப்படியே அந்த வீடியோ பார்த்து ரசிச்சுட்டே இருங்க. ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுத்து வரணும். உண்மையிலேங்க இந்த அழகை வந்து என்னால் வந்துட்டு வர்ணிக்காம இருக்கவே முடியல. எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதுவாச்சும் பரவாயில்லைங்க. இது வந்து 7,000 ஃபீட்ல தான் நம்ம மேலே இருக்கோம் இப்போ. ஸோ இதுல இருந்து இன்னொரு மலை வேற இருக்கு இதுக்கு முன்னாடி. அது வந்து இதோட பெருசுங்க அந்த மலை வந்துட்டு. அது இன்னும் ஹைட், இதோட இன்னும் ஹைட். அது கிட்டத்தட்ட ஒரு 8,000 இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கிருந்து பார்த்தோம்னா இது எல்லாமே இன்னும் பயங்கரமா தெரியுங்க, வேற மாதிரி இருக்குங்க. எங்க போறது நல்லா எடுத்துட்டு என்ன வீடு அது மாதிரி நினைக்கிற மாதிரி. ஸோ ஸ்டோர் அவ்வளோதாங்க. அப்படியே மேலே கீழே வந்தோம். நம்ம பசங்களாம் இங்கே தான் இருந்தாங்க, 4 பேர் இருக்காங்க, மற்றவங்களாம் மேலே இருப்பாங்க போல. சரி ஓகேங்க, இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி வச்சுக்கோங்க. அப்படியே அதில் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. எல்லாம் பார்த்து பத்திரமா ட்ராவல் பண்ணுங்க. பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க. ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்களா, வீக் ஓர் எல்லாம் பார்த்து சேஃபாக இருங்க. ஸ்டோரே பாய்.